விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட அன்னியூர் பெரிய ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதால் ஏரிக்கரையை மணல் மூட்டைகளை வைத்து சரி செய்யக்கூடிய பணியை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பாதிப்பை உருவாக்கிய பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 505 ஏரிகள் பார்த்தீங்கன்னா முழுமையான கொள்ளளவை எட்டி உள்ளன. மேலும் இதுல கிட்டத்தட்ட 127 ஏரிகள் உடைப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீர்கள் வீணாயும் நிலையில் இருந்து வந்தன. இந்நிலையில் தான் நாம் பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட அன்னியூர் கிராமம். இந்த அன்னியூர் பெரிய ஏரியில தான் அணை கரையில் உடைப்பு ஏற்பட்டு அந்த அணை கரை மணல் மூட்டையை கொண்டு அடுக்கும் பணியானது நடைபெற்று வருகின்றன. இந்த பணியை தான் பாத்தீங்கன்னா அதாவது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த புயல் அறிவித்த உடனேயே புயல் தொடங்கிய பிறகு இந்த மாவட்டத்திற்கு இந்த மாவட்ட அமைச்சர் வனத்துறை அமைச்சர் பொன்முடியுடன் மேலும் பாத்தீங்கன்னா கூடுதலாக 2 அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் சிவசங்கர் அவர்களை முதலமைச்சரே நியமித்து உத்தரவிட்டிருந்தார். இவர்களும் இந்த பகுதியில் தங்கி தொடர்ந்து இந்த பணிகளை நேரடியாக ஆய்வு செய்து அவர் பணியை விரைவுபடுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தான் நாம பார்க்கக்கூடிய அந்த அன்னியூர் ஏரியிலும் உடைப்பு ஏற்பட்டு அந்த அணையை சரி செய்யும் பணியை தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தான் பார்வையிட்டு அந்த பணியை துரிதப்படுத்தினார். அவருடன் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவாவும் அவருடன் சேர்ந்து இந்த பணியை விரைவுபடுத்தி தொடர்ந்து அதை கண்காணித்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.